எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, அகன் அமர்ந்து செய்யால் உரையுள் முகன் அமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. அப்படி என்னையா சொல்றாரு, நான் சொல்றேங்க. யார் வீட்டுல விருந்தினர் வராங்க இல்லையா, அந்த விருந்தினரை முக மலர்ச்சியோடு யார் வரவேற்கிறார்களோ, அந்த விருந்தினரை முகம் சுளிக்காமல் நடந்து கொள்கிறார்களோ, அந்த விருந்தினருக்கு தக்க உணவுகளை பரிமாறி அவர்கள் மனம் மகிழ அகம் மகிழ பார்த்து கொள்கிறார்களோ, அவர்கள் வீட்டில் செல்வம் என்னும் திருமகள் மகிழ்வுடன் அந்த வீட்டில் தங்கி இருப்பா. அந்த வீட்டுல என்ன ஆகாது, செல்வம் குறையாது. நாம் விருந்தினருக்கு கொடுக்க கொடுக்க செல்வம் குறைஞ்சிரும். அப்படி யாராவது நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறுங்க. நம்ம விருந்தினரை உபசரிக்க நம் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதை சொல்லி புரிய வைத்தால் நாம் விருந்தினரை அக மகிழ்வோடு அரவணைத்து வாழ்வோம் என்று சொல்கிறாருங்க. இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை பொறுமையா சீர்பிரித்து வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொய்தீன் பாஷா. நன்றி.